ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. ஒலிம்பிக் தொடரில் மல்யுத்தத்தில் வெண்கல பதக்கத்துக்கான போட்டி நடக்கும் முன் 10 மணி நேரத்தில் சுமார் 4.5 கிலோ எடையை இந்திய வீரர் அமன் ஷெராவத் குறைத்தது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் தங்க பதக்கத்தை தட்டி கொண்டு வருவார் என்று பலரும் எதிர்பார்த்தனர். ஆனால் அதிக எடை காரணமாக அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இது அவரது ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் மல்யுத்தத்தில் வெண்கல பதக்கத்துக்கான போட்டி நடக்கும் முன் 10 மணி நேரத்தில் 4.6 கிலோ எடையை குறைத்து வெண்கல பதக்கத்தை தாய்நாட்டுக்காக பெற்று தந்திருக்கிறார் அமன் ஷெராவத். 57 கிலோ மல்யுத்த அரையிறுதி போட்டியில் அவர் பங்கேற்கும் முன் அவரது எடை 61.5 கிலோவாக இருந்தது. போட்டியில் தோற்றுவிட்டதால் வெண்கல பதக்க போட்டிக்கு தயாரானார். அதற்கான நேரமும் குறைவாகவே இருந்தது. எடை கூடுதலாக இருந்ததால் வினேஷ் போகத் விவகாரம் நினைவில் வந்து போனது. அடுத்த கணமே எடை குறைப்பு நடவடிக்கையில் களம் இறங்கியதாக அமன் தெரிவித்துள்ளார். எடை குறைப்புக்காக அமன் எடுத்துக்கொண்ட பயிற்சிகள் அவ்வளவு எளிதல்ல. வெண்கல போட்டிக்கு முந்தைய இரவு கடும் சவாலானதாக இருந்திருக்கிறது. நள்ளிரவில் 12:30 மணிக்கு 1 மணி நேரம் சுடுநீரில் குளியல், பின்னர் உடற்பயிற்சி கூடத்தில் 1 மணி நேரம் ட்ரெட்மில் ஓட்ட பயிற்சி ஆகியவற்றை மேற்கொண்டுள்ளார். பிறகு அடுக்கி வைக்கப்பட்ட கற்கள் மீது சூடான நீரை ஊற்றி அதன் மூலம் வெளியாகும் நீராவியில் குளிப்பது என அமன் மேற்கொண்ட முயற்சிகள் கடுமையாக இருந்தன. இரவு முழுவதும் பயிற்சிகளில் அமன் ஈடுபட்ட வண்ணம் இருந்தார். அதிகாலை 4:30 மணியளவில் எடையை பரிசோதித்த போது 56.9 கிலோ எடையாக இருந்தார். கிட்டத்தட்ட 100 கிராம் எடை குறைவாக இருந்ததால் தகுதி இழப்பில் இருந்து தப்பியுள்ளார். அனுமதிக்கப்பட்ட அளவை விட எடை குறைவாக இருக்கவே அமன், அவரது பயிற்சியாளர்கள் உட்பட அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். பதக்கமும் இந்தியாவுக்கு கிடைத்தது. 10 மணி நேரத்தில் சுமார் 4.5 கிலோ எடையை இந்திய வீரர் அமன் ஷெராவத் குறைத்தது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது.